ஸ்ரீ புருஷோத்தம மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் அதிக மாச மாஹாத்மியத்தின் 30ஆம் அத்தியாயமான 30ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. அப்போது ஜமதக்னி முனிவர் யாக நெருப்பின் அருகே அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது மனம் முழுவதுமாக பரமபுருஷனாகிய பகவான் ஸ்ரீஹரியின் மீது ஒருமுகப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் இளவரசர்கள் அனைவரும் அங்கு வந்தனர். தியானத்தில் இருந்த முனிவரின் அமைதியை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மிகுந்த மூர்க்கத்துடன் அவரது தலையை உடலில் இருந்து துண்டித்தனர். அவரது மனைவி ஆனவர் தன் கணவரின் உயிருக்காக மன்றாடினாள். ஆனால் அது இரக்கமற்ற இளவரசர்களிடம் எந்த பலனையும் அளிக்கவில்லை. முனிவரின் தலையை துண்டித்த பின்னர் அவர்கள் அதை தங்களுடன் எடுத்து சென்றனர். முனிவரின் உடற்பகுதியையும் உடலையும் மட்டும் அங்கேயே விட்டு சென்றனர். ஆனால் இது யாருடைய கர்ஜனை? ஒரு அப்பாவி முனிவரின் உயிரை இவ்வளவு இரக்கமின்றி பறித்த அந்த இளவரசர்கள் யார்? இதுவே புருஷோத்தம மாதத்தின் இன்றைய சிறப்பு கதையாகும். ஸ்ரீமத் பாகவத கதையின் மைய கருவாகவும் இது உள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 9ஆம் ஸ்கந்தத்தில் 16ஆம் அத்தியாயத்திலிருந்து இந்த கதை எடுக்கப்பட்டுள்ளது. இதை நாம் துவங்கலாம். அதிக மாச சிறப்பு ஸ்ரீமத் பாகவதத்தின் கதையை நாம் செவிமடுக்கலாம். ஜமதக்னி முனிவரும் ரேணுகா தேவியும் பல மகன்களை பெற்றெடுத்தனர் என்பதை முந்தைய அத்தியாயத்தில் நாம் அறிந்தோம். அவர்களில் மிகவும் திறமையானவர் கடவுளின் சக்தி வாய்ந்த அவதாரமான பரசுராம சுவாமி ஆவார். அவர் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தாலும் இயல்பிலேயே ஒரு சத்திரியராக இருந்தார். ஹைஹேய குலத்தின் அரசனான கார்த்தவீரியார்ஜுனன் தன் தந்தையிடமிருந்து காமதேனு பசுவை வலுக்கட்டாயமாக பறித்து கொண்ட போது கோபமடைந்த பரசுராமர் தனது கோடரியை எடுத்துக்கொண்டு அவனுடன் போரிட புறப்பட்டார். மகிஷ்மதியின் எல்லையில் கார்த்தவீரியார்ஜுனனின் 17 கரங்கள் கொண்ட படையை அழித்த பின்னர் பரசுராம சுவாமிக்கும் கார்த்தவீரியார்ஜுனனுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் தொடங்கியது. கார்த்தவீரியார்ஜுனன் தனது 1000 கரங்களுடன் 5 வில்களையும் எடுத்துக்கொண்டு பரசுராமரை தாக்க விரைந்தார். ஆனால் பரசுராம சுவாமியோ தனது ஒரே வில்லில் இருந்த எண்ணற்ற அம்புகளை எய்ததால் கார்த்தவீரியார்ஜுனன் எய்த அம்புகள் அழிந்தது மட்டுமல்லாமல் அவனது வில்கள் அனைத்தும் துண்டு துண்டாக நொறுங்கின. பின்னர் கார்த்தவீரியார்ஜுனன் தனது பிரம்மாண்டமான கரங்களால் போரிடத் தொடங்க பரசுராமர் தனது கோடரியால் அவனது கரங்கள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தினார். பின்னர் பரசுராமர் கார்த்தவீரியார்ஜுனனின் தலையை அவனது உடலில் இருந்து துண்டித்தார். இந்த முழு சம்பவத்தையும் அறிந்த ஜமதக்னி முனிவர் தனது மகன் பரசுராமரிடம், நாம் பிராமணர்கள், நமது மன்னிக்கும் குணத்தால் அனைவரும் நம்மை மதிக்கிறார்கள். மன்னிப்பவர்கள் மீது கடவுள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு பிராமணனை கொல்வதை விட ஒரு அரசனை கொல்வது பெரும் பாவம். எனவே இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்வதற்காக ஸ்ரீ கிருஷ்ண உணர்வுள்ள வாழ்க்கையை மேற்கொண்டு பல்வேறு புனித தலங்களுக்கும் சென்றால் இந்த பாவத்திலிருந்து விடுபடுவாய் என்று கூறினார். எனவே அவர்கள் அனைவரும் ஒரு திட்டத்தை வகுத்தனர். அன்று பரசுராமர் தன் சகோதரர்களுடன் காட்டில் இருந்தார். அவருடைய தந்தை ஜமதக்னி முனிவரும் தாய் ரேணுகா தேவியும் தங்கள் ஆசிரமத்தில் தனியாக இருந்தனர். அவர்களின் மனம் முற்றிலும் அமைதியாக பரமபுருஷ பகவானின் மீது கவனம் செலுத்தி தியான நிலையில் இருந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கார்த்தவீரியார்ஜுனனின் மகன்கள் அனைவரும் ஜமதக்னி முனிவரை கைப்பற்றினர். அந்நிய இளவரசர்கள் அங்குள்ள பணியாளர்களை கேட்காமல் வினவாமல் கோபத்துடன் முனிவரின் துண்டிக்கப்பட்ட தலையை தங்களுடன் எடுத்து சென்றனர். அந்த நேரத்தில் பரசுராம சுவாமி தனது ஆசிரமத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் அவரால் தன் தாயின் அலறலை செவிமடுக்க இயன்றது. ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்த பரசுராம சுவாமி தன் ஆசிரமத்தை நோக்கி விரைந்தார். அங்கு சென்றடைந்ததும் கார்த்தவீரியார்ஜுனனின் மகன்கள் தங்கள் தந்தையை கொடூரமாக கொலை செய்து விட்டதை அவர் அறிந்து கொண்டார். இதனை கண்ட பரசுராம சுவாமியின் சகோதரர்கள் அனைவரும் துக்கம் அனுசரிக்க தொடங்கினர். ஆனால் பரசுராம சுவாமி அமைதியாக இருப்பவர் அல்ல. அவர் தன் தந்தையின் உடலை தன் சகோதரர்களின் பாதுகாப்பில் வைத்துவிட்டு மீண்டும் தன் கோடரியை எடுத்தார். இம்முறை அவர் கார்த்தவீரியார்ஜுனனின் மகன்களின் தலைகளை மட்டுமல்ல, அனைத்து இளவரசர்களின் துண்டிக்கப்பட்ட தலைகளையும் கோட்டையின் நடுவில் வீசினார். கரங்கள் மற்றும் பிற உடல் பாகங்களால் ஆன ஒரு மாபெரும் மலை எழுந்தது. இரத்தத்தால் ஆன ஒரு பயங்கரமான நதி ஓடியது. இதனை கண்ட தங்கள் கிராமத்தின்
சடங்குகளை செய்யாத சத்திரிய மன்னர்களின் இதயங்கள் அச்சத்தால் நடுங்கின. இதற்கு பின்னர் பரசுராம சுவாமி 21 முறை பூமி முழுவதையும் சத்திரியர்களிடமிருந்து துடைத்தெறிந்து ஜமந்த பஞ்சகம் என்னும் இடத்தில் 9 பெரிய குளங்களை அவர்களின் இரத்தத்தால் நிரப்பினர். தனது ஆசிரமத்திற்கு திரும்பிய பரசுராம சுவாமி தனது தந்தை துண்டிக்கப்பட்ட தலையை தனது உடலுடன் மீண்டும் பொருத்தி முழு உடலையும் குசப்புல் பாயின் மீது வைத்தார். பின்னர் அவர் பரம இறைவனையும் பரம்பொருளையும் மகிழ்விப்பதற்காக தவங்களை செய்ய தொடங்கினார். அவற்றை முடித்ததும் கஷ்யப முனிவர் போன்ற முனிவர்களுக்கு முழு பூமியையும் காணிக்கையாக அளித்தார். அதன் பின்னர் அவர் ஆகாயத்தில் நீராடினார். அவருடைய தவங்களின் சக்தியால் அவரது தந்தையான ஜமதக்னி முனிவர் மீண்டும் உயிர் பெற்று தனக்கு நடந்த அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். இவ்வாறு கடவுளின் சக்தி வாய்ந்த அவதாரமான பரசுராம சுவாமி தனது பெரும் குணங்களை வெளிப்படுத்தினார். அடுத்த மன்வந்திரத்தில் பரசுராம பெருமான் சப்த ரிஷிகளில் அதாவது மாபெரும் வீரர்களில் ஒருவராகி வேத ஞானத்தை பரப்புவார். இன்றும் பரசுராம பெருமான் தனது ஆயுதங்களை துறந்து மகேந்திர மலையில் வீற்றிருக்கிறார் என்பது புராணங்களில் வெளிப்படுகிறது. இன்றைய புருஷோத்தம மாதமான அதிக மாச கதையானது இனிதே நிறைவடைந்தது.